ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த பரிசுத்த நாளின் காலை நேர ஸ்தோத்திரத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வராக வாசிக்கிறோம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு மிகவும் பெரியது. அவர் எதை செய்தாலும் அன்போடு செய்யக்கூடியவர். அவரை போன்று நாமும் எந்த காரியங்களை செய்தாலும் அன்போடு செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர், எல்லாருக்கும் உதவி செய்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். ஒருவேளை தேவனை அறியாத மனிதர்கள் கூட பாகுபாடுகள் பார்த்து உதவி செய்யலாம். சிலர் பெருமைக்காக செய்வார்கள், ஒரு சிலர் தமது நாம பிரஸ்தாபத்திற்காக பேரு புகழுக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் இவ்வாறாக செய்கிறார்கள், மற்றவர்கள் பார்க்கும் வண்ணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தகாரமாக இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறது உன் இடது கைக்கு அறியாதிருக்க கடவுது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இருக்கலாகாது. நாம் எதை செய்தாலும் அன்போட உற்சாகத்தோடு கொடுக்க வேண்டும், உற்சாகமாய் செய்ய வேண்டும். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருமுறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு உதவியும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து, காணிக்கப்பட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பாதிக்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவ்வளவு தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஏழை விதவை தாய் வறுமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் தன் ஜீவனத்திற்காக வைத்திருந்த எல்லா பணத்தையும் கர்த்தருக்கு அவர்கள் செலுத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் செய்கின்ற எந்த காரியங்களாக காணப்பட்டாலும் அதை மனப்பூர்வமாகவும் உற்சாகத்துடனும் கூடிய அன்போடு கூட நீங்கள் செய்யுங்கள். அப்படி செய்யும் போது அதற்குண்டான பலன் இந்த பூமியில கிடைக்காமல் போகலாம், ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு அதற்கான இரட்டிப்பான பிரதிபலன் உண்டு என்பதை மறந்து போய் விடாதீர்கள். திக்கற்றவர்களையும் விதவிகளையும் விசாரியுங்கள் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த மிக சிறியவர்கள் என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. தெய்வ பிள்ளைகள், உற்சாகத்தோடும் மனப்பூர்வமாக நீங்கள் கொடுங்கள். சபை காரியங்களுக்கு உற்சாகம் மனதோடு கூட கடந்து வந்து நீங்கள் உதவி செய்யுங்கள், வேலைகளை செய்யுங்கள். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக உண்மையாய் அன்போடு கூட செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படி செய்கின்றதான பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுத்து இன்னும் மேலாக உயர்த்த அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கொண்டு வழி நடத்துவதாக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் இருந்த உங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலும் உடைய திருப்பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமான தேவன். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதை செய்தாலும் அப்பா அன்போடு கூட செய்வதற்கு அப்படிப்பட்ட இருதயத்தையும் எண்ணத்தையும் தேவன் நீர் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக. நீர் அன்புள்ள தேவன் அப்பா. நீர் எங்கள் மீது அன்பா இருக்கிறீர். நாங்களும் அப்பா மற்றுள்ளவர்களுக்கு அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்கு மாத்திரம் செய்வதற்கு தகப்பன் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபையில கொடுப்பீராக. பேருக்கோ புகழ்ச்சிக்கோ அப்பா நாங்கள் எதையும் செய்யாதவர்களாக எல்லாம் ஆண்டவரை உம்முடைய நாம மகிமைக்கு மாத்திரம் நாங்கள் செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் செயலாற்றுவதற்கும் போதுமான கிருபைகளை தகப்பனே நீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து வழி நடத்துவீராக. இந்த கிருபையினால் தாங்கும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.